சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாரு. வித்யா, பிரியாக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம். நான் பிரியாக்கு கிச்சடி பண்ணிருக்கேன். கொஞ்சம் சூப்பு ரெடி பண்ணிடு. நான் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கேன் மாமி. எந்த உறவோடு நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ இப்ப அந்த உறவுக்குள்ள எதுவும் மிஞ்சலனா வெறும் இந்த 4 செவத்தை நான் எப்படி வீடு நினைக்க முடியும்? பிரியா, வாழ்க்கையில அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுமா. இப்ப நீ உன் வாழ்க்கையில எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப பெரிய முடிவு பிரியா. நீ எதுக்காக இப்படி? நீங்களே அவளுக்கு புரிய வைங்கம்மா. புருஷன் பொண்டாட்டி உறவை உடைச்சிட்டு போறாமா, அவளுக்கு புரிய வைங்கம்மா. நீ தானே சொன்ன ஆதித்யா, உனக்கு டைவர்ஸ் வேணும்னா அப்புறம் நீ என்ன இருக்க சொல்லி சொல்ற? நீ ஏன் மறந்துடுற? நீ விருப்பப்படுறதுல நீ விருப்பப்படாததுல இன்னொருத்தையோட விருப்பமும் இருக்குன்னு நான் தான் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னேன்ல. எத்தனை முறை உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட ப்ளீஸ். சாரி ஆதித்யா, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு தடவை என் கூட பேசு, என் கூட வா. ஒரே ஒரு முறை பிரியா ப்ளீஸ், என்கிட்ட மனம் விட்டு பேசு பிரியா. ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கோபத்துல இவ்வளவு பெரிய முடிவு வேண்டாம் பிரியா. நம்ம உறவு அவ்வளவு சாதாரணமான உறவு இல்ல பிரியா. அந்த அக்னியை சாட்சியா வச்சு நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் பிரியா. நான் பண்ண சத்தியம் அது என்னைக்கும் பொய்யாகாது பிரியா. பொய்யாகவும் விட மாட்டேன். சரி, எந்த புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை இல்லைன்ற அதுக்காக எல்லாரும் உறவு முடிச்சிட்டு போயிடுறாங்களா? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன் நம்ம கல்யாணத்துக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு, நம்மளோட உறவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு. நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஆனா அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்னா நமக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டான்னு சொன்ன. அதுக்கப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? என்னை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதுவே போதுமானதுன்னு சொன்ன. நீ என்கிட்ட என்ன சொன்னா, என்னோட கடந்த காலத்து நிழல் கூட நம்மளோட நிகழ்காலத்திலையும் இல்ல வருங்காலத்திலையும் பாதிப்பு உண்டாக்காதுன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ என்ன பண்ண? அந்த வாக்கையும் நிறைவேற்றல, அக்னி சாட்சியா செஞ்ச சத்தியத்தையும் நிறைவேற்றல. நான் அந்த ஆதித்யாவை தேடிட்டு இருக்கேன். என்னைக்கும் காதலிச்சுட்டே இருப்பேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தவர என் கூட இருப்பாரு, எனக்கு துணையா என்ன சந்தோஷமா வச்சுப்பாருன்னு நினைச்சேன். எங்க அவரு? எனக்கு தெரியும் பிரியா, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரியுது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் பிரியா? எங்க அப்பாவை கண்மூடித்தனமா நம்பிட்டனே. ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வெறும் அந்த பையன் கூட மட்டும் இல்ல, அவனோட மொத்த குடும்பத்தையும் ஏத்துக்கிறா. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தப்ப உன்னோட அம்மாவை என்னோட அம்மாவை நினைச்ச. உன்னோட அண்ணா, அண்ணி, தங்கச்சி, தாத்தா எல்லாரையும் ஏன் குடும்பமா நினைச்ச.
முடியலனா, உன்னோட டேட என்னோட டேட நினைக்க முடியலனா, அப்ப ஏன் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல?